இந்த வீடியோல இஃபெல்ஸ் பத்தி இன்டெப்தா பார்க்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு சூப்பரா இஃபெல்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும்ன்றத நம்புறேன். அண்ட் அதுக்கு நீங்க வந்து ஒரே ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு. ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க, அப்பதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, அண்ட் பைத்தனோட கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லெட்ஸ் ரோல் தி இன்ட்ரோ. ஓகே கைஸ், இப்போ நான் இஃபெல்ஸ் அப்படின்ட்டு ஒரு பைத்தான் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரோக்ராம்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் சொல்றத வந்து நல்லா கவனிங்க. நீங்க எம்எஸ் தோனி மூவி பார்த்திருப்பீங்க இல்லையா? அதுல தோனி வந்து அந்த ட்ரெயின்ல ஏறல அப்படின்னா இன்னைக்கு அவரு இவ்வளவு பெரிய ஹியூஜ் ஃப்ரேமோட இவ்வளவு பெரிய ஆளா கிரிக்கெட்ல இருந்திருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இல்லையா? சோ அவர் அந்த ட்ரெயின்ல ஏறினாரு, அதனால இப்ப இவ்வளவு பெரிய கிரிக்கெட்டரா இருக்காரு. ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா டிடிஆரா இருக்காரு. ரைட்? அதே மாதிரி லக்கி பாஸ்கர் மூவில பாஸ்கர் கேரக்டர் எப்போ ஆண்டனியை மீட் பண்ணுதோ அப்பதான் பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள அந்த டிரான்ஸ்பர்மேஷன் ஆகும். எல்ஸ் அவன் வந்து நார்மல் பாஸ்கரா தான் இருந்திருப்பான். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள், நம்ம தளபதி விஜய் வந்து பாலிடிக்ஸ்குள்ள என்ட்ரி ஆகல அப்படின்னா அவர் நேரம் சினிமாவில் நடிச்சிட்டு இருப்பாரு. என்ட்ரி ஆனனால பழகிட்டார் இல்லையா? சோ இதை வந்து இஃபெல்ஸ்ல வந்து நம்ம இப்ப பண்ணலாம். வாங்க எப்படின்னு காமிக்கிறோம். ரைட், இப்ப கைஸ் நான் வந்து ஆல்ரெடி கோட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சீன்ல வர மாதிரி தோனி ட்ரெயின்ல ஏறிட்டாரு அப்படின்னா அவர் வந்து பெரிய பிளேயரா அப்ப வந்து இருக்காரு. ஓகேங்களா? ஹி பிகேம் ஏ ஹியூஜ் பிளேயர் இன் இந்தியா. இன்கேஸ் ட்ரெயின்ல ஏறல அப்படின்னா எல்ஸ் அவர் வந்து ட்ரெயின்ல ஏறல அப்படின்னா இஸ் ஏ டிடிஆர். ஓகேங்களா? ஸோ இந்த லாஜிக் தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதை நம்ம இப்போ கோட்ல வந்து பண்ணியிருக்கோம். ஓகே ரைட், இப்போ நான் அதை ரன் பண்றேன் பாருங்க. ஹி பிகேம் ஏ ஹியூஜ் பிளேயர் இன் இந்தியா அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா அவரு ட்ரெயின்ல ஏறிட்டாரு. சோ இந்த ட்ரெயின்ல ஏறிட்டாரு அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோனி ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? இதை வச்சுதான். ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா இது பூலியன் டேட்டா டைப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ட்ரூ அப்படின்றது பாத்தீங்கன்னா பூலியன் வேல்யூ. ஓகேங்களா? சோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் தப்பா ரைட்டா அப்படின்றத வந்து செக் பண்ணும். கரெக்டா இல்லையா, தப்பா ரைட்டா, எஸ் ஆர் நோ எப்படின்னு பாத்தீங்கன்னா செக் பண்ணும். சோ பைத்தான்ல எஸ் ஆர் நோ அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, இப்ப நான் இங்க டோனின்னு மட்டும் ஏன் அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இவ்வளவு பெரிய சென்டென்ஸை நான் வந்து இங்க அடிச்சிட்டு இருந்தா அது நல்லா இருக்காது. ஸோ அதனால இந்த டோனி அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து நான் ட்ரெயின்ல ஏறிட்டாரு அப்படின்ற அர்த்தத்தை நான் வெறும் டோனி அப்படின்ட்டு நான் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ அதை செட் பண்ணி வச்சுக்கலாம். பட் நமக்கு அவர் ட்ரெயின்ல ஏறிட்டாரு அப்படின்னா ட்ரூ. ஸோ அதனால இப்ப ரன் பண்ணும் போது என்ன வந்துச்சு, ஹி பிகம் ஏ ஹியூஜ் பிளேயர் இன் இந்தியா அப்படின்னு இருக்கு. அவர் இன்கேஸ் ட்ரெயின்ல ஏறல அப்படின்னா இங்க என்ன வரும், ஃபால்ஸ்ன்னு மாத்துறேன். இப்ப ஹி இஸ் எ டிடிஆர். ஓகே, ஸோ ட்ரெயின்ல ஏறல, அதனால இப்ப அவரு டிடிஆரா இருக்காரு. ரைட்? ஓகே, இப்ப இஃபெல்ஸை வந்து நான் ஃப்ளோ சார்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு இன்னும் ஈஸியா வந்து என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ரைட்டா? இப்ப பாருங்க, ஆக்சுவலி இப்போ நான் வந்து கோடை ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணோன்னே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிஷன் வந்து செக் பண்ணுது. ஓகேங்களா? கண்டிஷன் செக் பண்றது அப்படின்னா என்னது, இங்க இப்ப இந்த கோட்ல கண்டிஷன் என்ன நம்ம கொடுத்துருப்போம், இங்க வந்து கண்டிஷன் அப்படின்னு வந்து நம்ம கொடுத்துருப்போம். அது என்னது, டோனி வந்து ட்ரெயின்ல ஏறிட்டாரா இல்லையா அப்படின்றத செக் பண்ற கண்டிஷன். ஸோ அதுக்கு நம்ம டைரக்டாவே இங்க வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ட்ரெயின்ல அவர் வந்து ஏறல. ஓகேங்களா? அதனால ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா எல்ஸ்குள்ள இருக்கிறது வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? எல்ஸ்குள்ள நம்ம என்ன போட்டிருக்கோமோ அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால கண்டிஷன் இப்போ ஃபால்ஸு, அதனால எல்ஸ் பாடிக்குள்ள இருக்கிறது ஒர்க் ஆகும். இப்போ பாருங்க, ரன் பண்றேன். ஹி இஸ் ஏ டிடிஆர் அப்படின்னு வந்திருக்கு. ரைட்டா? ஓகே, இப்போ இதை நான் ட்ரூன்னு மாத்துறேன். நோட் பண்ணிக்கோங்க, ஃபால்ஸும் ட்ரூவும், ட்ரூ அண்ட் ஃபால்ஸும் கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ ட்ரூன்னு மாத்திட்டேன். இப்போ என்ன, எப்படி இந்த கோட் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரன் பண்ணோனையும் கோட் ஸ்டார்ட் ஆகும். எக்ஸிகியூஷன் கண்டிஷன் என்னன்னு செக் பண்ணும். கண்டிஷன் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ட்ரூ அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். அதாவது டோனி வந்து ட்ரெயின்ல ஏறிட்டாரு அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ட்ரெயின்ல ஏறிட்டாருன்னா அவர் என்ன ஆவாரு, இப்போ பெரிய பிளேயர் ஆயிடுவாரு. ஸோ அதனால ஹி பிகம் ஏ ஹியூஜ் பிளேயர் இன் இந்தியா அப்படின்னு அவுட்புட் வரும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டிஷன் செக் பண்ணுது. ட்ரூவா இருந்தா இஃப் பாடிக்குள்ள இருக்கிறதுக்காகவும், இஃப் பாடிக்குள்ள இங்க என்ன இருக்கு, ஹி பிகம் ஏ ஹியூஜ் பிளேயர் இன் இந்தியா அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா ஹி பிகம் ஏ ஹியூஜ் பிளேயர் இன் இந்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துருச்சு. ரைட்? ஓகே,
இப்ப லக்கி பாஸ்கர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இஃப் லக்கி பாஸ்கர் மீட்ஸ் ஆண்டனி, அது வந்து பாஸ்கர் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு அர்த்தம் பாஸ்கர் நான் வச்சிருக்கேன் வேரியபிளை கிரியேட் பண்ணி. ஓகே ரைட். இப்போ பாஸ்கர் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னா பாஸ்கர் வந்து ஆண்டனியை மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஸோ மீட் பண்ணனால ஹி பிகேம் ஏ லக்கி பாஸ்கர், இல்லைன்னா ஹி இஸ் ஏ பாஸ்கர் ஒன்லி. இப்போ பாஸ்கர் வந்து லக்கி பாஸ்கரை மீட் பண்ணியிருக்காரா? ஆமாம். ஸோ ட்ரூ. நவ் இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஹீ பிகேம் ஏ லக்கி பாஸ்கர் அப்படின்னு வரும். ஸோ இங்கேயும் பாருங்க என்ன வருது, ஸ்டார்ட் பண்ணுறோம், கண்டிஷன் செக் பண்ணுது. இப்போ நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம், பாஸ்கர் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ட்ரூ அப்படின்னா பாஸ்கர் வந்து ஆண்டனியை மீட் பண்ணியிருக்காரு, அதனால இஃப் பாடிக்குள்ள என்ன இருக்கோ அது அவுட்புட்ல வரும். ஸோ இஃப் பாடிக்குள்ள இருக்கிற ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. நவ் இப்போ ஃபால்ஸ்ன்னு வந்து கொடுக்குறேன். இப்போ பாஸ்கர் வந்து ஆண்டனியை மீட் பண்ணல, ஸோ அதனால கோடு எப்படி இருக்காகும், ஸ்டார்ட் ஆகும், செக் பண்ணும். ஆண்டனியை பார்த்தீங்கன்னா பாஸ்கர் மீட் பண்ணல, ஸோ அதனால எல்ஸ் பாடிக்குள்ள டைரக்டா போயிடும். ஸோ எல்ஸ் பாடிக்குள்ள என்ன இருக்கு, பிரிண்ட் ஹி இஸ் ஏ பாஸ்கர் அப்படின்னு இருக்கு. ஸோ ரன் பண்றேன், ஹி இஸ் ஏ பாஸ்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துடும். ரைட். இப்போ தளபதி எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன். இப்போ இஃப் தளபதி என்டர் பாலிடிக்ஸ் ஃபால்ஸா இருக்கு அப்படின்னா அவர் என்ன இருப்பாரு, நேரம் தளபதி சினிமாவில் இருப்பாரு. ஓகேங்களா. இப்போ நான் ரன் பண்றேன், தளபதியின் சினிமா அப்படின்னு வருது. ரைட். இப்போ ட்ரூ, தளபதி வந்து பாலிடிக்ஸ்குள்ள இப்போ என்ட்ரி ஆகிட்டாரு. ஸோ அதனால தளபதி வந்து சினிமாவில் இனிமேல் இருக்க மாட்டாரு. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், தளபதி நாட் இன் சினிமா அப்படின்னு வந்துருச்சு. ரைட். இப்போ இப்படிதான் வந்து இஃபல்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட், இப்போ நீங்கள் வந்து ஓட் போடுறதுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்றத இப்போ செக் பண்ணலாம். ஓகே. ஸோ அதுக்கு ஏஜ் அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு 18 அப்படின்னு வந்து கொடுக்குறேன். அதாவது இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஜ் வந்து 18 ஆர் 18க்கு மேலே இருந்தா நீ வந்து ஓட் போட எலிஜிபிள் அப்படின்னு வந்து கொடுக்க போறேன். எல்ஸ் நீ வந்து ஓட் போட எலிஜிபிள் இல்லை அப்படின்னு வந்து கோட் பண்ண போறேன். ஓகேங்களா. ரைட். இப்போ வாங்க பண்ணலாம். இப்போ ஏஜ் ஈக்குவல் டு 18 நான் கிரியேட் பண்ணிட்டேன். இஃப் கண்டிஷன் இப்போ இங்கே நம்ம வந்து பண்ணும். கண்டிஷன் என்னது, ஏஜ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்னு இருக்கணும். ஆக்சுவலி இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா. ரைட். இப்போ ஏஜ் வந்து 18 இருந்தாலும் 18க்கு மேல இருந்தாலும் நம்ம ஓட் போட எலிஜிபிள் அப்படின்னு வந்து கண்டிஷன் வந்து செட் பண்ண போறோம். ஓகேங்களா. ரைட். அதுக்கு தான் இஃப் போட்டுட்டு நெக்ஸ்ட் கண்டிஷன் நம்ம வந்து போடணும். தென் ஒரு கோலன் வைங்க, கோலன் அண்ட் என்டர் கொடுங்க. என்டர் கொடுக்கும் போது உங்களுக்கு இஃப் பக்கத்துல வந்து டெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா எரர் வரும். பாருங்க காமிக்கிறேன். பிரிண்ட் யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு கொடுக்கும்போது இப்போ பாருங்க, இஃப்க்கு அடுத்த லைன்ல அப்படியே நான் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து எரர் வரும். ஓகேங்களா. எக்ஸ்பெக்டட் இன்டெண்டட் பிளாக் அப்படின்னு வருது. ஸோ அப்படின்னா என்னன்னா ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்து சொல்லும். ஓகேங்களா. பைத்தான்ல. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஈஸியா வந்து சால்வ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் முன்னாடி வந்துட்டு டேப் பட்டன் இருக்குல்ல உங்க கீபோர்டில், அதை நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து சரி பண்ணிடும். ஸோ ஸ்பேஸ் வந்து நமக்கு இங்கே தேவைப்படும். ஓகேங்களா. பைத்தானில் வந்து இது ஒரு ரூலு. ஏன்னா மற்ற ப்ரோக்ராமில் வந்து நமக்கு கர்லி பிரேசஸ் வச்சு நம்ம வந்து பிளாக்காக வந்து பிரிப்போம். பட் பைத்தானில் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே ரைட். ஸோ இது வந்து ஒரு ரூலு. இதை கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே. இப்போ மறுபடியும் இப்போ அடுத்த லைன் வந்துருச்சு. நான் ஜஸ்ட் அப்படியே டைரக்டா எல்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இன்னொரு கோலன் வைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே போயிடுச்சு. ரைட். இப்போ அகைன் நான் என்டர் அடிச்சுட்டு பிரிண்ட், இப்போ வந்து 18 வயசுக்கு மேலே இருந்தா நீ வந்து ஓட்டு போட எலிஜிபிள், 18 வயசு ஆகலை அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் பிரிண்ட்டுக்குள்ள யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா. ரைட். இப்போ இதை நான் ரன் பண்ற பாருங்க. இப்போ ஏஜ் வந்து 18 வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதையும் நான் வந்து இங்கே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்கிறேன். ஏஜ் கோட் ஸ்டார்ட் ஆகுது. கண்டிஷன் என்ன, ஏஜ் வந்து 18 இருக்கணும், இல்லை 18 மேலே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ வந்து இஃப்ல இருக்கிறது ஒர்க் ஆகும். ட்ரூனா இஃப்ல இருக்கிறது ஒர்க் ஆகும். எல்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னா ஏஜ் வந்து 18க்கு மேலே இல்லை அப்படின்னா எல்ஸ்குள்ள இருக்கிறது வந்து ஒர்க் ஆகும். ரைட்டா. ஸோ அதனால இப்போ இங்கே என்ன இருக்கு, ஏஜ் வந்து 18 இருக்கு. ஸோ அதனால இப்போ எது ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப்ல உள்ளது தான் ஒர்க் ஆகும். ஸோ அதான் நமக்கு அவுட்புட்ல வந்துச்சு. ரைட். நெக்ஸ்ட் இப்போ இஃப்எல்ஸை வச்சு வெதர் செக் பண்ணலாம். ஓகேங்களா. வெதர் கண்டிஷன் ஹாட்டா இருக்கா கோல்டா இருக்கா அப்படின்றத வந்து இஃப்எல்ஸை வச்சு இப்போ செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு டெம்பரேச்சர் அப்படின்னு போட்டுக்கிறேன்.
டெம்பரேச்சர் ஈக்குவல் டு அப்படின்னு நான் வந்து போட்டுக்கிறேன். ஜஸ்ட் 25 அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். நவ் இஃப் டெம்பரேச்சர் கிரேட்டர் தென் 28 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கொல்லன்னு வச்சுக்கிறேன். print it's too hot, it is too hot அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? else print it is cold, print டபுள் கோட்ஸ்குள்ள it is cold அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன அவுட்புட் வரும் அப்படின்றத பாருங்க, கெஸ் பண்ணுங்க. டெம்பரேச்சர் வந்து 28க்கு மேலே இருந்தால் இட்ஸ் டூ ஹாட்டு, எல்ஸ் இட்ஸ் கோல்டு அப்படின்னு போகிறோம். இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? டெம்பரேச்சர் இப்போ வந்து நம்ம எவ்வளோ செட் பண்ணிக்கிறோம்? 25. அப்போ இந்த கண்டிஷன் என்னது? 28க்கு மேலே இருந்தால் இட்ஸ் டூ ஹாட்னு பிரிண்ட் பண்ணு, எல்ஸ் இட்ஸ் கோல்டு அப்படின்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு இருக்கு. இப்போ 25 இருக்கிறனால இது வந்து கோல்டு. அவுட்புட் ரன் பண்ணுறேன், இட் இஸ் கோல்டு அப்படின்னு வந்திருக்கும். ரைட். இப்போ இதில் என்ன ஒர்க் ஆகிருக்கும்? ஸ்டார்ட் பண்ணும் கண்டிஷன் இங்கே வந்து ஃபால்ஸு. ஸோ ஃபால்ஸாக இருக்கனால எல்ஸ் பாடி ஒர்க் ஆகிருக்கு. ஓகே. இப்போ டெம்பரேச்சர் வந்து நான் 30 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணுறேன், இட்ஸ் டூ ஹாட் அப்படின்னு இருக்கு. ஸோ டெம்பரேச்சர் வந்து 28 விட அதிகமாக இருக்கா? ஆமாம். ஸோ ட்ரூ, இட்ஸ் டூ ஹாட் அப்படின்னு வருது. ஸோ ஸ்டார்ட் ஆகுது, கண்டிஷன் ட்ரூ, அதனால இஃப் பாடிக்குள்ளே ஒர்க் ஆகுது. இஃப் பாடிக்குள்ளே என்ன இருக்குது? இட்ஸ் டூ ஹாட்டு. ஸோ அதனால இட்ஸ் டூ ஹாட் அப்படின்ட்டு பிரிண்ட் ஆகும். ஓகே, உங்களுக்கு இப்போ இஃப்எல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நல்லாவே புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் எலிஃப்னா என்ன, நெஸ்டட் இஃப்னா என்ன அப்படின்றத வந்து இன்டெப்த்தாக பார்க்கலாம். பாய்.